வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் செப்டம்பர் 4 குருவின் தலைப்பு அறிவை அறிய தகுதியும் முறையும் என்ற தலைப்பிலே சிந்திக்கிறோம். அறிவை அறிய தகுதியும் முறைகளும் எது என்று பார்த்தால் ஆர்வம் தேவை. தன்னை அறிந்து முடித்தலே அறிவை அறிதல் என்று வருகிறது. புத்தகத்தாலோ விளக்கத்தாலோ அறிவை அறிய முடியாது. முறையான அகநோக்கு பயிற்சி தேவை. அவ்வாறு அகநோக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் குருவின் வழிகாட்டுதல் நிரம்ப தேவையாக இருக்கும். குருவின்றி அமையாது இறைநிலை என்று நாம் பார்க்கிறோம். தவத்தால் உயிராற்றலை உள் உணர்வாக பெற வேண்டும். அவ்வாறு பெறும்போது மனம் உயிரின் படர்க்கை நிலை தவிர்த்து உயிர் உயிராகவே நிற்பதாக அதை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றி நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்க பழக வேண்டும். மேலும் மனம் ஒடுங்கி செல்ல செல்ல இறை உணர்வு அனுபவமாகும். மூலாதாரத்தில் இறை சக்தி பெருக்கி அவ்வாறு ஈழ்ச்சி பெறச் செய்த அந்த சக்தியை குருவின் மூலம் ஆக்கினை, துரியம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி என உள்ளடக்கமாக கடந்து முடிவில் தானும் அமைதி பெற்று அனைத்தும் தானும் மெய்ப்பொருளின் பிரதிகளே என உணர வேண்டும். இதற்கு அகத்தவம் தேவை. அதுவே யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் மனிதன். தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்த நிலை மெய்ஞானம் எனப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் உணரும் போது உலகம் முழுவதும் மக்களிடம் இந்த மெய்ஞானம் சென்று மலர்ந்த போது அமைதி என்றோம், உலக அமைதி என்றோம், இன்பம் என்றோம், பேரின்பம் என மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு மாற்றினால் அனைவருக்கும் இந்த மெய்ஞானம் சென்று இன்பத்தை தருவதாக, பேரின்பத்தை அளிப்பதாக, உலக அமைதியை ஏற்படுத்துவதாக, நாம் அனைவருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கொண்டு சேர்க்கும் தொண்டு மனப்பான்மையில் நாம் இயங்கினால் குரு சொன்ன அந்த 150 ஆண்டுகளில் 50 ஆண்டு சென்று விட்டது. இன்னும் 100 வருடங்களில் இந்த உலக அமைதியை, இந்த பேரின்பத்தை அனைவரும் பெறுவதாக நாம் மலர்த்த முடியும் என்று கூறும் அந்த அறிவை அறிய நமக்குள்ள அறிவு 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய சிற்றறிவு. இதை பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனை அறிவதாக, அதற்கு தகுந்த தகுதியை பெறுவதாக, அதை அனைவருக்கும் முறைப்படி சேர்ப்பதாக, நாமும் முறையாக அந்த அகத்தவத்தை ஆற்றி குறுக்காட்டும் பாதையில் சென்று அந்த இறை உணர்வை அனைவருக்கும் அளிப்போம், கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம் என்று நம்மை மாற்றிக்கொண்டு கொண்டாடி இன்பம் காண்போம் என்று சொல்லி இதுகாரும் செய்யமுடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.